எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ காலையில் எல்லாரும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 10 நிமிஷம் பேசணும், ஏன்னா நிறைய பேரை தேங்க் பண்ணணும். இது என்னோட முதல் படம். ஸோ வரிசையாக யாரெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அது நான் இப்போது சொல்லிடுறேன். இந்த படம் வந்து 2018 இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பித்தேன். ஸோ முதல் முறையாக விஷ்ணு விஷால் சாரை மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன், ஆனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல. தங்கதுரை சாரை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், சார் ஃபோன் எடுக்கலை. ஸோ ஃபைனலாக எனக்கு உதவி பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட் ஸ்ரவந்தி சாய்நாத். இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவங்க தான், ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ். ஒரு பியூர் லக்குன்னு சொல்லலாம். அவங்கள வந்து கௌதம் சாரோட அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது பழக்கம் வந்து, அப்படி ஒரு நாள் எதேர்ச்சியாக கேட்டேன், எனக்கு விஷ்ணு மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனந்த் ஜாய் இந்த படத்தோட ப்ரொடியூசர், முன்னாடி ஃபஸ்ட் ப்ரொடியூசராக இருந்தார். அவரை வழியாக ரீச் பண்ணுறதுக்கு ஆனந்த் ஜாய்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தது இந்த ஸ்ரவந்தி சாய்நாத். ஸோ ஸ்ரவந்திக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களால் தான் இந்த படம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் யூ டன். ஸோ அடுத்தது வந்து இந்த படத்தோட முதல் ப்ரொடியூசராக இருந்த ஆனந்த் ஜாய். அவர் வந்து விஷ்ணு சார்கிட்ட எனக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து நரேட் பண்ண வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது ஆனந்த் ஜாய். ஸோ அவர் இன்னைக்கு இங்கே வரல, பட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் வாட் ஹி டிட். அடுத்தது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ். இந்த படம் வந்து விஷ்ணு சார் வந்து முதல்ல ஒரு நடிகராக தான் உள்ளே வந்தார், ஒரு ப்ரொடியூசராக உள்ளே வரல. ஒரு நடிகராக அவர்கிட்ட கதை சொல்லி, தங்கதுரை சார்கிட்டையும் விஷ்ணு சார்கிட்டையும் கதை சொல்லி அவங்களுக்கு பிடிச்சி போய் அக்செப்ட் பண்ணி நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். அப்போது திஸ் ஃபிலிம் வாஸ் ஐ வாஸ் கமிட்டட் டு அனதர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்க ஒரு சில காரணங்களால் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை வந்தோடனே ஆனந்த் ஜாய் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வந்தார். பூஜை போட்டோம். செப்டம்பர் 2019 பூஜை போட்டோம். பூஜை போட்டதுக்கப்புறமும் இந்த படம் ட்ராப் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அவரால் சர்டன் ரீசன்ஸ்னால அவரால் ப்ரொடக்ஷன் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அப்போது திரும்பவும் விஷ்ணு சாரும் தங்குதுரை சாரும் பேசி இந்த படத்தை விஷ்ணு சாரே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி முன்னுக்கு வந்தார். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் மேக்னானிமிட்டி, தேங்க்யூ ஃபார் யுவர் ஜெனராசிட்டி. யூ ஆர் வெரி கைண்ட். ஸோ ஸ்கிரிப்ட் மேலே இருந்த நம்பிக்கை, இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை, வாட் எவர் இட் வாஸ், ஐ சின்சியர்லி தேங்க்யூ. ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அவர் வந்து முன்ன ஒரு சில படங்கள் தயாரித்து என்கிட்ட ஒரு ப்ரொடியூசராக அவர் முதல்ல பேசும்போது சொன்ன வார்த்தை, மனு, நான் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கேன். இந்த படத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நான் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணுவேனா மாட்டேனானே முடிவு பண்ணணும். ஸோ இதை நான் சுத்தமாக பிளான்ட் இல்லை. இந்த படம் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்றனால நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். ஸோ அதனால் நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வில்லிங்காக வந்தார். ஸோ அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலைன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ், பர்டிகுலர்லி ரமேஷ் குடாவ்லா சார், அவரோட பேக்கிங் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்காது. ஒரு சைலண்ட் சப்போர்ட்டர், என்றைக்குமே முன்னுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எங்களை ப்ரெஷர் போட்டதில்லை, இன்சிஸ்ட் பண்ணதில்லை. ஒரு சைலண்ட் சப்போர்ட்டர் பேக்ரவுண்டில் இருந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சார் ரொம்ப 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 நன்றி சார். அடுத்ததாக தங்கதுரை சார் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேன். அவர் முதல்ல கதை கேட்டு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு அவரும் சொல்லி, அப்புறம் செட்டிங் அப் த ப்ராஜெக்ட் அதுக்கு ரொம்ப உதவி பண்ணார். ஹீரோயின்ஸ் சஜஸ்ட் பண்ணி இவங்களை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரைசா வில்சனையும் ரெபா மோனிகா ஜோனையும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி.
அடுத்ததாக இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் 3 பேர் இருக்காங்க. முதல்ல சீதாராம் சார். சார் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஹீ இஸ் அரவுண்ட் 63 years old, 63-64 years old. நான் வந்து இந்த மேடையில் சொல்கிறேன், ஐ எம் த மோஸ்ட் இன்ஸ்பயர்ட் பை சீதாராம் சார். ஏன்னா ஒரு 63-64 வயசில் அவர் எப்படி வேலை பார்க்குறாருன்றது வந்து இட் இஸ் அன்பிலீவபிள். டே அண்ட் நைட் நான் எங்கெல்லாம் ரெக்கி போனாலும் சரி, ஒரு மீட்டிங் இருந்தாலும் சரி, எவ்வளோ டயர்டானாலும் அவர் முன்னுக்கு வந்து நின்று இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததுக்கு சார், யூ இன்ஸ்பயர் மீ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட் யூ ஹவ் டன். ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஷவந்தி சாய்நாத் அவங்க இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். இந்த படத்தில் முதல் தடவையாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோன்றதுனால வந்து வேலை பண்ணாங்க. யூ ஹாவ் சர்ப்ரைஸ்ட் அஸ், யூ ஹாவ் ஷாக்ட் அஸ், and you have executed this film very well. So thank you. I hope நீங்கள் ஃப்யூச்சரில் you become a very successful producer on your own right. Thank you for doing everything that you did. மூணாவது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் கண்ணன். அவரோட முறையில் அவர் ஒரு ப்ரொடியூசர். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக இருந்துமே நாங்கள் கூப்பிடும்போதெல்லாம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வந்து இந்த படத்தில் விஷ்ணு சாருக்கும் எனக்கும் டீமுக்கும் ஹெல்ப் பண்ணி முன்னுக்கு நின்று எந்த நேரம் கூப்பிட்டாலும் எடுத்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசி சப்போர்ட் கொடுத்ததுக்கு தினேஷ், wherever you are, thank you very much. அடுத்தது கௌதம் வாசுதேவ் மேனன், என்னோட குரு. சார் கூட 8 years நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி அசிஸ்டன்ட் டைரக்டர் குட் ஹேவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 8 வருஷம் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் தான் என்னால் இந்த மாதிரி ஒரு படத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்ற நம்பிக்கையை கொடுத்தது. சார் இன்னைக்கு இங்கே வரல, பட் இந்த படத்தில் சார் நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோன்றதுனால வந்து எங்களுக்காக நடித்து கொடுத்தாரு. அண்ட் ஹீ இஸ் பீன் அ பிகஸ்ட் சப்போர்ட்டர் ஃபார் மீ. So I want to thank him here for being in my life, giving me an opportunity. எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, ஆனால் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இல்லாமல் என்னை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சார் வந்து சேர்த்துக்கிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து 8 வருஷம் கூடவே வச்சுக்கிட்டு வேலையை கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இந்த படத்தில் அவரோட ஒரு அசிஸ்டண்ட்டாக நான் அவருக்கு பேருக்கு எடுத்தாத மாதிரி பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். I hope I do justice to that. அடுத்ததாக எனக்கு இந்த படத்தோட மெயின் காஸ்ட் மெம்பர்ஸ் பற்றி பேசணும். மஞ்சிமா மோகன் அவங்க வந்து எனக்கு 2015-14 பழக்கம். அச்சம் என்பது மேடம் மேலே சீஃப் அசோசியேட்டாக வேலை பண்ணும்போது பழக்கம் வந்தது. ரொம்ப இன்பார்ன் ஆக்ட்ரஸ், ஒரு சீம்லெஸ் ஆக்ட்ரஸ். சின்ன வயசுலேருந்தே கேமரா முன்னாடி நடித்ததுனாலவோ என்னமோ தெரியல, அவ்வளோ ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக நடிப்பாங்க. ஐவ் ஆல்வேஸ் பீன் அன் அட்மைரர் ஆஃப் யுவர் ஒர்க். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். முதல்ல எனக்கு அவங்கள பர்சனலாக தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் இருந்தாலுமே அவங்க அவங்கக்கிட்ட போய் நரேட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிட்டு தான் இந்த கதையை பண்ணாங்க. ஒவ்வொரு முறையுமே பெருசாக டயலாக்ஸ் எழுதி கொடுக்கும்போது அவங்க கால் பண்ணி, மனு என்னது இது, ஐ வில் ஃப்ரீக் அவுட், என்னால் இதில் இவ்வளோ பெரிய டயலாக்லாம் பேச முடியாது அப்படி இப்படின்னு ஒரு ட்ராமாவே பண்ணுவாங்க. பயங்கரமாக ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் ஷார்ட் வச்சு ஷார்ட்ல ஐ ஹவ் ஹார்ட்லி கான் 2-3 டேக்ஸ் வித் யூ. எவ்வளோ பெரிய டயலாகாக இருந்தாலும் அவ்வளோ சுலபமாக அப்படி சீம்லெஸ்ஸாக நடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ ஐ ஹோப் ஐ கெட் டு ஒர்க் வித் யூ மோர். தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஃபிலிம். ரைசா வில்சன், இவங்களை இந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா ரைசா வில்சன் யாருன்னு எனக்கு தெரியல. அப்போது அனிஷா குரேஷின்ற இந்த கேரக்டர் காஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். யார் அந்த ஒரு பர்டிகுலர் லுக்கு, ஒரு சீரியஸான கேரக்டர், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. அது நான் விஷ்ணு சார்ட்டையும் தங்கதுரை சார்ட்டையும் பேசும்போது நிறைய பேரை மீட் டிஸ்கஸ் பண்ண எதுவும் செட் ஆகலை. ஸோ ஒன் டே தங்கதுரை சார் அண்ட் விஷ்ணு சார் told me there is a girl called ரைசா வில்சன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு.
ஸோ யார் இந்த ரைசா வில்சன் கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்போது மாடல் பிக்சர்ஸ் பிக் பாஸில் இருந்தாங்க. நான் பிக் பாஸ் பார்க்குற பழக்கம் எனக்கு இல்லை, அதனால எனக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இவங்கள பார்த்துட்டு நான் சொன்னேன், இது செட் ஆகாது எனக்கு, இவங்க ஒர்க் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை மீட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு போய் மீட் பண்ணுங்கள், மீட் பண்ணிட்டு நோ ப்ரெஷர், உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னார் விஷ்ணு சார். ஸோ அப்படி அமெத்திஸ்டில் அவங்கள மீட் பண்ண போனேன். அவங்க வந்து என்ன தேடிட்டு இருந்தாங்க, நான் அவங்கள தேடிட்டு இருந்தேன். ஸோ எப்படியோ மீட் பண்ணோம், பேசினோம். ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அவங்களோட ஒரு இன்ஹரண்ட் நேச்சர் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆனஸ்ட்டாக பேசினாங்க. ரொம்ப ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி இருந்தது, ஒரு எட்ஜினஸ் இருந்தது. அது எனக்கு இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ 10 நிமிஷம் பேசும்போதே எனக்கு கன்வின்ஸ் ஆகிடுச்சு அவங்க வந்து ஷீ இஸ் த பர்சன் டு பிளே த ரோல் அப்படின்னு. அப்புறம் இருந்த சேலஞ்ச் வந்து ஒரு ரொம்ப கிளாமரஸான ஒரு பொண்ணை வந்து கம்ப்ளீட்டாக டீக்ளாமரைஸ் கேரக்டரில் நடிக்க வைக்கணும். அது அவங்க ஒத்துக்கணும். அதுவும் சொன்னேன். ஷி வாஸ் கம்ப்ளீட்லி வில்லிங் அண்ட் ரெடி டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் டூ சம்திங். ஸோ ரைசா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் அக்செப்டிங் டு பிளே திஸ் ரோல். நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க, ஷி இஸ் வெரி எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ஐ ஹோப் யூ லைக் த கேரக்டர் அண்ட் தேங்க்யூ ரைசா ஃபார் டூயிங் வாட் யூ டிட். இன்றைக்கி இங்கே இல்லாத இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க படத்தில், ரெபா மோனிகா ஜான். அகெயின் இட் வாஸ் அ வெரி சென்சிட்டிவ் காஸ்டிங். அவங்க கொஞ்சம் வல்னரபிளாகவும் இருக்கணும், ஸ்வீட்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ட்வின் பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி தான் அவங்கள காஸ்ட் பண்ணேன். அப்போ பிகிலில் நடிச்சிட்டு இருந்தாங்க, பிகில் ரிலீஸ் ஆகலை. பட் வந்து கோஆப்ரேட் பண்ணி நல்லா நடித்தாங்க. இன்றைக்கி அவங்க இங்கே வரல. பட் ஐ தேங்க் ரெபா ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இட்ஸ் அ பிக் ஃபிலிம். நிறைய ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஜேர்னி இருக்குது இந்த படத்தில். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இதில் மாலா பார்வதி மேடம், ஹூ இஸ் வெரி பாப்புலர் இன் கேரளா, அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அம்மா கேரக்டரில். ரொம்ப நல்லா நடித்தாங்க. இன்றைக்கி அவங்க இங்கே வரல. பட் ஷீ இஸ் அ பிக் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். Aman sir, who is a national award winner, our Bangalore-based actor. He's done an extraordinary job. இதில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஃப்ரம் லாஸ்ட் அந்த குல்லா போட்டு இருப்பார், ஜாசி அப்படின்ற ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா நடித்தார். ஸோ தேங்க்யூ சார். தென் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஃப்ரெண்ட்ஸ். ராம்சி இப்போ சர்வைவரில் நடித்தார். அவர் ஒரு சின்ன ரோல் தான், இந்த மாதிரி வந்து நடிங்கன்னு சொன்னேன். ஓவர் நைட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்து நடித்தார். ராம், வேர் எவர் யூ ஆர், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ், வெரி ஸ்வீட் கை, ரொம்ப டேலண்ட், ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர். ஐ ஹோப் ஹி எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆன் டு தமிழ் சினிமா சூன். சின்ன சின்ன ரோல்ஸ் முன்னாடி பண்ணியிருக்காரு, இந்த படத்துலையும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ அபிஷேக். ராகேஷ் பிரம்மானந்தன், who is a singer from Kerala. I've known him for many years. He's a very good friend, childhood friend. அவர் நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்தது, ஸோ நடித்தார். ரொம்ப தேங்க்ஸ் wherever you are. Praveen, who is a director, who agreed to be part of this film. I don't want to say too many things about you, Praveen. ஏன்னா what your talent is as a director, very soon people will know. And I wish you all the very best for your film, which is going to happen soon. It is Prashant வந்து இந்த படத்தில் இட் இஸ் குமரன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் அவரோட ரியல் லைஃப் கேரக்டரை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி நடிக்க வச்சுருக்கோம். அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஹி ஹாஸ் ஷூட்டிங் வித் வடிவேலு சார்னு சொன்னார். ஸோ அவர் நடிச்சிருக்காரு. ஒரு முழுநீள கேரக்டர் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. பார்த்துட்டு சொல்லுங்கள் அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு. எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பிரவீன் முத்துரங்கன், அவர் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குன்னு சொன்னபோது என்னோட ஒரு நல்ல ஒரு நெருங்கிய நண்பர், அவர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். பிரவீன் முத்துரங்கன் அவர் இங்கே இருக்கார். தேங்க்யூ பிரவீன் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட். யூ ஹாவ் அ கிரேட் கரியர் அஹெட் ஆஃப் யூ. வினோத் கைலாஷ்,
another friend of mine. அவர் என்னை நோக்கி பாயும் தோட்டால நாங்கள் காசு பண்ணி அவர் ஒரு ரோல் பண்ணியிருந்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எடிட்டில் நாங்கள் தூக்கிட்டோம். அது ஈடு கட்டுறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு வந்தோடனே அவரை கூப்பிட்டு நடிக்க சொன்னேன். அவர் வந்து நடித்தார். ஸோ தேங்க்யூ வினோத் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ். ஸோ இவங்க எல்லாம் என்னோட ஆக்டர்ஸ். இவங்களை எல்லாரையும் தனித்தனியாக எதுக்கு தேங்க் பண்ணேன்னா, ஐ ஓவ் தம் அ கிரேட் டீல். 2 வருஷம் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஷட் டவுன்ஸ் ஆஃப்டர் ஷட் டவுன்ஸ் பிரச்சனைகள் வரும்போது என் கூட எனக்கு சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணி என் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் கடைசியாக எனக்கு 2 பேரை சொல்லணும் ஆக்டர்ஸில். கௌரவ் நாராயணன் சார், அவர் இஸ் அ ரினவுண்ட் டைரக்டர். அவர் இங்கே ஸ்டேஜுக்கு அழைச்சிருந்தோம், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. கௌரவ் சார் வந்து ஒரு ரொம்ப சின்ன ரோல் சார், கெஸ்ட் ரோல் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக வந்து நடித்தார். கெஸ்ட் ரோல் தான், ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். ஸோ தேங்க்யூ கௌரவ் சார் ஃபார் டூயிங் திஸ் ஃபார் மீ. அண்ட் ஆர்என்ஆர் மனோகர் சார், ரீசெண்டாக சார் பாஸ்ட் அவே. அவரோட எனக்கு பல வருஷ பழக்கம், என்ன அறிந்தால் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ஒரு சின்ன ரோல் சார், ஒரு 2 சீன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு சந்தோஷமாக வந்து நடித்தார். But unfortunately, after dubbing, sadly he passed away. I hope he's resting in peace. Now I want to particularly talk about my crew. First I would like to begin with my co-writer, my best friend, Divyanka. அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க, ஸ்டேஜுக்கு வரல. ஆனந்த் சங்கர், டைரக்டர் ஆனந்த் சங்கரோட ஒய்ஃப். பல வருஷமாக எனக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ நான் எழுதுகிற கதை எல்லாமே அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ ஷீ இஸ் மை கோ-ரைட்டர். ஷீ has gone through the script in detail, வார்த்தைக்கு வார்த்தை, டைலாக்ஸ் ஆஃப்டர் டைலாக்ஸ். அவங்க நான் படித்து காமிக்கும்போது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது, வேர்ட்ஸ் ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் எனக்கு அமைஞ்சது அவங்களோட. ஸோ தேங்க்யூ ஃபார் ஹூ யூ ஆர் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பல வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம், சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கோம். யூ ஹவ் பீன் தேர் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் டுடே. அருள் வின்சென்ட், மை டிஓபி. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அதில் வர விஷுவல்ஸ் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் வேறு எந்த விதமான எதிர்பேச்சும் இல்லாமல் எனக்கு குவைட்டாக அதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொடுத்த அருள் வின்சென்ட். I don't know how to thank you, but thank you. அவர் பல வருஷம் பிசி சாரோட அசோசியேட்டாக இருந்தார். கிருமின்ற ஒரு படம் பண்ணார். கிருமியோட ட்ரெய்லர் பார்த்துட்டு தான், ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன், படம் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. பட் கிருமி பார்த்துட்டு தான், அந்த ட்ரெய்லர் பார்த்து தான் கூப்பிட்டேன். ஹைதராபாத்தில் இருந்தார். என்ன சிச்சுவேஷனாக, நான் முன்னாடி வேறு ஒரு டிஓபி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கரெக்டாக பூஜை போடுறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அவரால் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஐ ஜஸ்ட் கால்ட் ஹிம் அண்ட் ஸ்போக் டு ஹிம். ஃபோனில் கதை கேட்டார். கேட்டுட்டான், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. வித்தின் அ டே அவர் பைக்கில் கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு என் கூட உட்காந்து நாங்கள் இதை மேப் அவுட் பண்ணி, இந்த படம் பாருங்கள், பார்த்துட்டு இதோட விஷுவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இந்த ஒரு பிரம்மாண்டமாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரம்மாண்டமாக நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கு ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரீசன் இஸ் அருள் வின்சென்ட். வெரி சூன் யூ கோயிங் டு ரீச் ஹைட்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம whenever we collaborate, let's do something else bigger. Thank you அருள். சில்வா மாஸ்டர், அவர் எனக்கு வந்து 10 வருஷ பழக்கம். என்னோட ஒரு பிரதராக நான் பார்க்குற ஒரு மனுஷன். கௌதம் சாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த பழக்கம் வந்தது. இந்த படம் அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் ரொம்ப தயங்கி தான் அவரை போய் கேட்டோம், மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு. எதுவுமே என்னை பேசக்கூட விடலை. என்னடா தம்பி இதெல்லாம் அவ்வளோ பேசுகிற, என்னைக்கு ஷூட்டுன்னு சொல்லி வரேன் அப்படின்ட்டாரு. அவ்வளோ ஒரு நம்பிக்கை என் மேலே அவருக்கு இருந்தது முதல்ல இருந்தே. ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், நான் யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் ஆக்ஷன் சீக்வன்ஸையும் சேர்த்து எழுதுகிற பழக்கம் இருக்குது. அது எழுதிட்டு சில்வா மாஸ்டர்கிட்ட நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் அதை உள்வாங்கி, உங்களுக்கே தெரியும், இப்போ அவர் ஒரு டைரக்டர், அவர் இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கு. அது அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்குன்ற விஷயம் எனக்கு பல வருஷம் முன்னாடியே தெரியும். ஏன்னா ஒரு நார்மல் ஃபைட்
மாஸ்டர் மாதிரி ஆப்ரேட் பண்ண மாட்டார். ஒரு ஸ்கிரிப்டில் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த கேரக்டரோட இமோஷனல் ஜேர்னி என்ன, அப்படி எல்லாமே தெரிஞ்சு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கெல்லாம் நான் ஒழுங்காக பதில் சொல்லலைன்னா என்னை சேலஞ்ச் பண்ணி கரெக்டான ஒரு அப்ரோச்சுக்கு திருப்பி விடுற ஒரு மனுஷன் மாஸ்டர். இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. விஷ்ணு சார் அதை பற்றி பேசுவார். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நாங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம், அது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பேக் போன் சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் சில்வா மாஸ்டர். ஸோ மாஸ்டர் தேங்க்யூ. நான் இன்னமும் பல படங்கள் உங்களோட பண்ணணும், ஒர்க் பண்ணுவோம். மியூசிக் டைரக்டர் அஸ்வத். இந்த படத்தோட சாங்ஸ் இப்போ வெளியில் வந்திருக்கு. இப்போ 2 days ago we released Anthem of Harmony. அது 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 மட்டும் இல்லை, இந்த படத்தில் 5 பாட்டு இருக்குது. அந்த 5 பாட்டை பற்றி நான் ஐம் நாட் கோன் டாக் அபவுட் தி மியூசிக், லெட் அஸ்வத் டாக். தேங்க்யூ ஃபார் பீயிங் எ சப்போர்ட் ஃபார் மீ. இந்த படத்தை ஒரு பெரிய படமாக அமைச்சதுக்கு ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரீசன் இஸ் மியூசிக் அண்ட் வாட் எவர் யூ ஹவ் டன் ஃபார் மீ. பல நாள் நைட்டு 1 மணி 2 மணிக்கு எல்லாம் கால் பண்ணியிருக்கேன், மெசேஜ் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு ஐடியா தோணுது, அப்படி ஒரு ஐடியா தோணுதுன்னெலாம் சொல்லும்போது எந்த ஒரு அனோயன்ஸும் காட்டாமல் எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்வத். ஐ ஹோப் யூ கோ ஆன் டு மேக் பிக் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ ஹோப் யூ வில் ஒர்க் வித் மீ இன் ஃபியூச்சர். ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். கடைசியில் உட்காந்துருக்காரு எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா. இந்த படத்தை பாருங்கள், பார்க்கும்போது புரியும் இந்த படத்தை எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. வந்து இப்போ என்னால் ரிவீல் பண்ண முடியாது பல விஷயங்கள். இந்த படத்தை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது ஃபைனல் டைட்டில் கார்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு புரியும் இந்த மனுஷன் பண்ண ஒர்க். an extraordinarily gifted person. தனுஷ் சார் வழியாக தான் எனக்கு ஒரு பழக்கம். ஒரு நாளைக்கு சொன்னார், இந்த மாதிரி பிரசன்னான்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் மீட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்படி எதேர்ச்சியாக மீட் பண்ணால் தான் பிரசன்னாவை. எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வேவ்லென்த், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது இந்த படத்தில் வந்து நீங்கள் என்னை சேலஞ்ச் பண்ணி, அவரோட வழியில் சேலஞ்ச் பண்ணி என்னை கேள்வி கேட்டு இப்படி பண்ணால் ஆல்டர்னேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு ரொம்ப ஒரு மயத்தோடு பேசி புரிய வைக்கிற ஒரு எடிட்டர். I will continue to make films with you, and it's just God's plan that you came into my life, so thank you. இந்த படத்தோட எடிட் அகெயின் வெரி ஒரு கிளைமேக்ஸ் மட்டுமே, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 18 நாள் வெறும் கிளைமேக்ஸ் மட்டும் எடிட் பண்ணோம். எந்த விதமான ஒரு அனோயன்ஸும் காட்டாமல் அவர் எனக்கு கோஆப்ரேட் பண்ணி நல்லா எடிட் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ பிரசன்னா. Sorry, 5 more minutes, I'll just finish fast. இந்துலால் காவித் ஆர்ட் டைரக்டர், அவர் இன்றைக்கி இங்கே வரல. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு மட்டும்தான் சொன்னேன். மொத்தமாக ரியலிஸ்டிக்காகவே செட் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாம் ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணாலும் அங்கே ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் பண்ணி அது படத்துக்கு தேவையானதை கரெக்டாக பண்ண ஒரு ஆர்ட் டைரக்டர். அவர் கேரளாவில் இருக்கார். கூடிய சீக்கிரமே படம் பார்க்கும்போது புரியும் அவரோட ஒர்க் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ இந்துலால். ஷரத் வினு, ஹூ இஸ் த விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர். இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த